ப்ரோ ஸ்டாப் சிங். தமிழ் சினிமாவில் கண்டென்ட் இல்லை, நீங்கள் அதர் லாங்குவேஜ் மூவிஸை பிங்க் பண்ணிவிட்டு தமிழ் இண்டஸ்ட்ரி ஓவர் ஆகிப்போன்னு சொல்கிறீங்க. பட் இந்த 5 ஜெம்ஸை ஸ்கிப் பண்ணிவிட்டு அப்படி சொல்கிறது அன்ஃபேர். ஸோ சேவ் திஸ் வீடியோ பிகாஸ் திஸ் மூவிஸ் ஆர் பிரைமரி அண்டர் 5th மூவி. தில் ஜங் டார்க் காமெடினா என்னன்னு கேட்குறவங்களுக்கு இந்த ஒரு ஆன்சர். நார்மல் காமெடியெலாம் இல்லாமல் ஒரு பியூர் சாக்ஸ், எவ்ரி சீன்ஸ் ரேண்டம் மாதிரி இருக்கும். பட் ஸ்க்ரீன் ப்ளே செம ஸ்மார்ட். Dialogue, visual, BGM, everything adds its own vibe. First watch is fun, second watch is a detail தெரியும். Fourth movie எனக்குள்ள வரும். This movie was a way ahead this of time. ஒரு தேட்டர் எம்ப்ளாய்க்கு ஒரு ட்ரக் கிடைக்கும், அதில் அந்த யூஸ் பண்ணி ட்ரீமில் அவங்களுக்கு நினச்ச லைஃப் பண்ணலாம். சவுண்ட்ஸ் கூல் ரைட், பட் ஸ்லோலி ரியாலிட்டியும் இந்த ட்ரீம்ஸும் மிக்ஸ் ஆகும். அப்போ தான் மூவி ஸ்டார்ட் பிளேயிங் வித் யுவர் பிரெயின். பிளாக் அண்ட் ஒயிட் பேட்டர்ன் ரொம்ப நல்லாயிருக்கும். லோக்கி இந்த மூவி தான் எனக்கு ஸ்டோரி டெல்லிங்கை பற்றி டிஃப்ரெண்ட்டாக திங்க் பண்ண வச்சிச்சு. த தேர்ட் மூவி இஸ் தகுதி. ஷெர்லாக் ஹோம்ஸ் வைப் வேணுமா, வாட்ச் தகுதி. தமிழில் ப்ராப்பர் டிடெக்டிவ் மூவிஸ்லாம் ரொம்ப கம்மி. இப்படி இன்வெஸ்டிகேஷன் ட்விஸ்ட்டு க்ளூஸ்லாம் இந்த மூவிஸ் நிறையா கொட்டி கிடக்குது. எப்பயுமே அசோக் செல்வன் ஸ்கிரிப்ட் செலெக்ஷன்ஸ் ஒரு அண்டர்ரேட்டடாகவே இருக்குது. ஈவன் த சாங்ஸ் ஆர் ரொம்ப நல்லாயிருக்கும். த செகண்ட் மூவி இஸ் எ மூடர் கூடம். திஸ் மூவி இஸ் எ பியூர் ஜெப். த சிம்பிள் ராபரி பிளான், இந்த எப்படி அவங்க இது பண்ணுறாங்கன்னா அதோடைய கதையாக இருக்கும். அதுக்கப்புறம் நிறைய கன்ஃபியூஷன், காமெடி, ஃபிலாசபி, டார்க் ஹியூமர், செம்ம ரைட்டிங். கிளைமேக்ஸ் முடிஞ்ச அப்புறம் ஒரு ஸ்மைல் வரும். Deluxe screenshot material. The number 1 is a super deluxe. This is not just a movie, it's a experience. 3 stories, 1 goal. Science society wrong just பண்ணுற டாபிக்ஸை ஜஸ்ட் பண்ணாமல் எக்ஸ்ப்ளோர் பண்ணும். ஜஸ்ட் எவ்ரி பெர்ஃபார்மன்ஸ் as a Shilpa is unforgettable. Every character has a flaws, every dialogue has a meaning, every scene has a purpose. Butterfly effect, symbolism, hidden titles. ஃபஸ்ட்டு வாட்சில் மிஸ் பண்ணனாலாம் செகண்ட் வாட்சில் புரியும். இட்ஸ் த டெஃபினிஷன் ஆஃப் எ ஹேட் ஆஃப் இட்ஸ் டைம். இஃப் யூ ஆர் வாட்ச் ஆல் 5 ரெஸ்பெக்ட், இஃப் நாட் யூ வாட்ச் லிஸ்ட் குட் அப்கிரேடட். நான் மிஸ் பண்ண அண்டர்ரேட்டட் தமிழ் ஜேனர் இருந்தால் கமெண்டில் ட்ராப் பண்ணுங்கள். ஜஸ்ட் பார்ட் 2 வேணும்னா கமெண்ட் பார்ட் 2.